ஸ்ரீ 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 ஸ்ரீயோம். நினைவுகள் கத்தி போன்றது. நினைவுகள் என்பது மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நாம் அன்றாடம் ஒவ்வொரு தினமும் பல்வேறு நினைவுகளிலே மூழ்கி திளைக்கின்றோம். நம் வாழ்க்கையில் எத்தனை நினைவுகள் வந்து செல்கின்றது என்பதற்கு கணக்கு இல்லை. அப்படிப்பட்ட இந்த நினைவுகள் நாம் மனதிலே வைக்க வேண்டுமா, வைக்க கூடாதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. சில நேரங்களில் சொல்கின்றோம், நினைவுபடுத்திக் கொள், எப்போதும் நினைவிலே வைத்துக்கொள். எப்படி மறக்கின்றது, மறக்க கூடாது என்கின்றோம். அதே நேரத்தில் ஏன் நினைத்துக் கொண்டிருக்கிறாய், மறந்துவிடு, எப்போதும் நினைவிலே வைத்துக் கொள்ளாதே என்கின்றார்கள். ஏன் இப்படி மாறுபட்ட எண்ணங்கள் நமக்கு, ஏன் மாறுபட்ட பேச்சுக்கள் நமக்கு என்று பார்த்தோம் என்றால், நம் நினைவுகள் கத்தியை போன்றது. எப்படி எந்த நினைவுகளை நாம் உபயோகிக்கின்றோமோ, நினைவு கூறுகின்றோமோ, நினைவிலே வைத்துக் கொள்கின்றோமோ, அதை பொறுத்துதான் நம் உடலின் தன்மையும். அதே போல்தான் கத்தியும். எப்படி உபயோகிக்கின்றோமோ அதை பொறுத்துத்தான் அதனுடைய பலன் அமைகின்றது. நம் சில நினைவுகள் நமக்கு இன்பத்தை கொடுக்கின்றது, சந்தோஷத்தை கொடுக்கின்றது. அந்த நினைவுகளை நாம் மூழ்கி விடும்போது நாம் ஆனந்தமாக திளைக்கின்றோம். நான் இறைவனை மட்டும் சொல்லவில்லை, சாதாரணமாக சொல்கின்றேன். நினைவுகள் நமக்கு இன்பத்தை தருகின்றன. அப்படிப்பட்ட இன்பத்தை தருகின்ற அந்த நினைவுகள் நம் ஆரோக்கியத்தை பேணி காக்கின்றது. ஏனென்றால் எங்கே இன்பம் இருக்கின்றதோ அந்த இடத்திலே அமைதி இருக்கின்றது. மனம் அமைதிப்படும் போது உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் சில நினைவுகள், சில துரோக நினைவுகள், நமக்கு தேவையில்லாத, நம் மனதை பாதித்த, நம்மை பாதித்த நினைவுகள் நம் மனதை விட்டு அகலுவதில்லை. அந்த நினைவுகள் நம் மனதிலே எழும்பொழுதெல்லாம் நம் மனதிலே துயரங்கள் வருகின்றது. எங்கே துயரங்கள் வருகின்றதோ அந்த இடத்திலே உடல் பாதிப்படைகின்றது. ஏனென்றால் நினைவுகள் துயரத்தால் வருகின்றது. அந்த துயரங்கள் மனதில் வருவதால் இந்த உடல் பாதிப்படைகின்றது. அதே போல்தான் இதே நினைவை போன்றுதான் கத்தியும். ஒரு கத்தியை யார் உபயோகிக்கின்றார்கள், எப்படி உபயோகிக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் பலன்கள் அமைகின்றன. ஒரு கத்தியை நாம் பழத்தை நன்றாக அறுத்து அதை நாம் உண்ணும் பொழுது நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கின்றது. அதே கத்தியை நம்மை அறுத்துக் கொள்வதோ, மற்றவர்களை அறுக்கும் பொழுதோ அது துன்பத்தை கொடுக்கின்றது. இந்த பழத்தை உண்பதால் உடல் நன்மை பெறுகின்றது. மற்றவர்களை நாம் கத்தியை வைத்து துன்பப்படுத்தும் பொழுது என்ன செய்கின்றோம்? அந்த எதிராளியும் பாதிக்கப்படுகின்றான், நாமும் பாதிப்படைகின்றோம். கத்தியை வைத்து ஒருவனை நாம் கொன்றாலோ அல்லது அறுத்தாலோ என்ன நடக்கும்? சட்டம் நம்மை சும்மா விடாது, நம்மை உள்ளே கொண்டு போய் வைத்துவிடும். உள்ளே கொண்டு செல்லும் போது நம் மனம் எப்படி இருக்கும்? ஆத்திரத்தில் செய்துவிட்டாலும் நம்மை விடுவதில்லை. அது நம் நினைவுகளை பாதித்து நம் உடலை பாதித்துவிடும், நாம் நல்லவர்களாக இருக்கும் பொழுது. அதே கத்தியை ஒரு மருத்துவரிடம் கொடுக்கும் பொழுது, உடலை அறுக்கும் பொழுது அதனால் பாதிப்பு நமக்கு இல்லை. நமக்கு என்ன நடக்கின்றது? நம் உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர் நம் உடலை அறுக்கும் பொழுது, சிகிச்சை அளிக்கும் போது நம் உடல் பேணப்படுகின்றது, உடல் ஆரோக்கியத்திற்காக செய்யப்படுகின்றது. அந்த மருத்துவருக்கும் பாதிப்பில்லை, நமக்கும் பாதிப்பில்லை. எனவே இந்த நினைவுகள் என்பது
கத்தியை போன்றதுதான். நாம் எப்படி உபயோகிக்கின்றோமோ அதே போல்தான் நம் நினைவுகளும். நாம் எப்படி எந்த நினைவுகளை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த நினைவுகளை விட வேண்டும் என்று நாம் ஆய்ந்து அறிய வேண்டும். தேவையில்லாத நினைவுகளை விட்டு ஒழிப்போம். நல்ல சிந்தனைகளை, நல்ல எண்ணங்களை, நல்ல எண்ணத்தினால் விளையக்கூடிய நினைவுகளை, நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நினைவுகளை நம் மனதிலே நிறுத்தி கொண்டால் எப்போதும் சந்தோஷத்தை கொடுக்கும். அது சாத்தியமா என்றால் நிச்சயமாக சற்றே கடினமானதுதான். ஏனென்றால் கெட்ட நினைவுகள் எப்பொழுதும் நம் மனதை பாதித்து அது மீண்டும் 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 நம் மேல் மேல் எழுகின்றது. நற்சிந்தனைகளை விட, நல்ல நினைவுகளை விட தீய நினைவுகள் தான் நம்மை அதிகப்படியாக பாதிக்கின்றது. எனவே இங்கே நாம் தான் பொறுப்பாளி. என் உடல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நான் இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல நினைவுகளை கொள்ள வேண்டும். அதை நாம் தான் செய்ய வேண்டும். எப்படி கத்தியை நல்ல விஷயத்துக்காக உபயோகிக்கின்றோமோ அதே போல்தான் இந்த உடலுக்காக, இந்த உடலை இறைவன் கொடுத்த இந்த உடலை காப்பாற்ற வேண்டும் என்றால், நல்லபடியாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நல்ல நினைவுகளை மனதிலே நிறுத்தி சந்தோஷத்தை வைத்துக் கொள்வோம். சந்தோஷம் குடிகொள்ள குடிகொள்ள நாம் ஆரோக்கியமாக இருப்போம். எங்கே ஆரோக்கியமான உடல் இருக்கின்றதோ அங்கே தியானம் சித்திக்கும். எங்கே தியானம் சித்திக்கின்றதோ இறைவனை காணலாம். ஸ்ரீயம். ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ